கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீதிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீதிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த நம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனா எங்களுக்கு இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமேன் அப்பா. உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை இயேசப்பா. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. ஆமேன் ஆண்டவரே. நீர் எல்ஷடாய் தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கும் உடைய வல்லமைகள் குறைந்து போகவே இல்லை இயேசப்பா. ஆமேன் ஆண்டவரே. அப்பா, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரப்பா. ஆமேன். நேர்த்தியாய் செம்மையாய் சரியான நேரத்தில் எல்லா காரியங்களையும் செய்கிற நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கீங்க இயேசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்து வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நோவா சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். நோவாவின் வம்ச வரலாறு என்பது, நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தபடியினாலே அவனுக்கு என்ன செய்தார் என்றால், அவனுடைய குடும்பம் அந்த நாட்களிலே காக்கப்பட்டது என்பதை வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. அன்பு பிள்ளைகளே, அந்த நாட்களில் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிட்டென்றும், அவனுடைய இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் எப்பொழுதும் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு அந்த பூமியை அழிக்கும்படியாய் கர்த்தர் விரும்பினபடியினாலே, அது அவருக்கு மனஸ்தாபமாக காணப்பட்டபடியினாலே அந்த பூமியை அழிக்க அவர் எண்ணின போது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எதற்காக கிருபை கிடைத்தது என்றால், அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல, நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்றால் கர்த்தரோடுக்குள்ள உறவில் இருந்தான். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துக்கு போய் அவரோடு கூட உறவில் இருந்தபடியினாலே அப்பேற்பட்ட பூமியின் அழிவுக்கு அவன் மீட்கப்பட்டு அவருடைய குடும்பமும் காக்கப்பட்டது என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவருடைய உறவை நாடுகிறோமா, இல்லை உலகத்தை நாடி நாம் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து அறிய கடவோம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. நாம் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற அந்த நாட்களிலே இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது அக்கிரமங்கள் பெருகி கொண்டு, வேண்டாத காரியங்கள், நிறைய பாவங்கள், அக்கிரமங்கள் இறந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற அந்த நாட்களிலே கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் உத்தமனாய் கர்த்தருடைய சமூகத்திலே அவரோடு கூட உறவில் இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். அன்பு பிள்ளைகளே, அவன் எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து அவன் குடும்பத்தோடு அவன் கர்த்தருடைய கரத்தில் காப்பாற்றப்படுவான். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் இந்த அக்கிரமங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும் பாடுகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் நம்மளை காத்துக்கொள்வோம், நம்ம குடும்பத்தை காத்துக்கொள்ளவும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் சஞ்சரிக்கும் பொழுது, அவரோடு கூட நாம் உறவு வைத்துக் கொள்ளும் போது அப்பா பிள்ளையாக அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அவரை தேடி அவர் எப்பொழுதும் அவரால் நாம் நடத்தப்பட்டு
அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து அவர் அவர் நம்மளை நடத்த ஒப்பு கொடுத்து நம்முடைய பாதைகள் எல்லாம் அவர் நம்மளோடு கூட வரும் பொழுது நாம் அழிவுக்கு மீட்கப்பட்டு நித்திய ஜீவனை காண கர்த்தர் கிருபை செய்வார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அவருடைய பார்வையில் நாம் நீதிமான்களாய் உத்தமனாய் இல்லானாலும் அவருடைய ஒவ்வொரு நாளும் அவரை சஞ்சரிக்கும் போது அவர் உறவில் நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது நம் எல்லா தீமைக்கும் நம்மளை விலக்கி காத்து, எல்லா பூமியின் அழிவுகளுக்கும் நம்மளை விலக்கி காத்து, நம்மளை மாத்திரமல்ல, நாம் சார்பாக நம்ம குடும்பத்தினரையும் கர்த்தர் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்து, நோவா மாத்திரமல்ல, அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவருடைய மருமகள்கள் எல்லாரும் அந்த பேழைக்குள்ளாய் காக்கப்பட்டார்கள். அன்பு பிள்ளைகளே, அதே போல கிறிஸ்து என்னும் பேழைக்குள்ளே நாம மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தினர்கள் அனைவரும் காக்கப்படும்படியாய் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உரைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளுடைய சமூகத்திலே அவரால் நடத்தப்படுவோம். அவருடைய வார்த்தையை கேட்போம், வார்த்தையின்படி அவருடைய சித்தம் அறிந்து செயல்படுவோம், நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம், இயேசு என்னும் பேழைக்குள் காக்கப்படுவோம். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.